2026ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் டிடிடி எனும் தலைவர் தம்பி தலைமையில். இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம், இது ஒரு காமெடி டிராமா படம் சொல்லி படம் தியேட்டர்ல வந்திருந்தப்ப பல பேர் சொன்னதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த படம் ஓடிடியில் வந்திருக்கு. ஓடிடியில் வந்த இந்த படத்தை பார்த்து நானும் எதை பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொன்னாங்க, எதை காமெடின்னு சொன்னாங்கன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்த படம் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் அந்த பொலிட்டிக்கல் சட்டையரையும் காமெடியையும் கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சா ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து ஓவர் ஹைப் கொடுத்தது கூட காரணமாக இருக்கலாம். இதே மாதிரி தான் போன வருஷம் பொங்கலப்ப என்ன நடந்தது, விஷால் நடிப்பில் மத கஜராஜன் ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்தையும் தேட்டரில் பார்த்தவங்க எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லி பாராட்டி தள்ளியிருந்தாங்க. அந்த படமும் ஓடிடியில் வந்தது. ஓடிடியில் வந்த அந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு தோண ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் எதை இவங்க ரொம்ப காமெடின்னு சொன்னாங்க, மனோபாலா காமெடின்னு சொன்னாங்களே, அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்ற எண்ணம் தான் எனக்கு வந்திருந்தது. இப்போ மறுபடியும் அப்படியே நாம தலைவர் தம்பி தலைமையிலுக்கு திரும்ப வந்தோம்னா, இந்த படத்தை ஃபலிமி படத்தை இயக்கின டேரக்டர் தான் இயக்கிறதா சொன்னாங்க. பேசில் ஜோசப் நடிப்பில் வந்திருந்த ஃபலிமி படம் எனக்கு டாப் டு பாட்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை இந்த டிடிடி படம் தந்திருந்ததுன்னா கண்டிப்பாகவே இல்லை. இளவரச கேரக்டர், தம்பி ராமையா கேரக்டர், ஜென்சன் திவாகர் கேரக்டர்னு சொல்லிட்டு படத்தில் வர எந்த கேரக்டர் மேலேயும் நமக்கு பெரிய அளவில் கனெக்டே உருவாகலை. இதில் எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, கண்டிஷன்ஸை சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இந்த படம் ஓடிடியில் வரும்போது படத்தில் இருந்த டைலாக் இல்லை சீன்ஸ் கட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. மேலும் கிளைமேக்ஸில் வர இந்த வாட்டர் டேங்க் சீனை பற்றிலாம் யோசிக்கும் போது என் மூளை என் மண்டைக்குள்ளேயே இல்லை. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த படத்தில் வர மணமகன் மணமகள் 2 பேரும் வர சீன்ஸை மட்டும் எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் தந்திருந்தது. மொத்தத்தில் இந்த தலைவர் தம்பி தலைமையில் தலைமை ஏற்க தேவையில்லை.